எனக்கு புரியல. நல்லா இருந்துச்சு பார்க்கலாம் கண்டிப்பா. எங்களுக்கு பிடிக்கும். ஸோ நைஸ். எங்களுக்கு ஓகே கரெக்ட் ஆச்சு. இல்ல நல்லா தான் இருந்துச்சு, கண்டிப்பா போய் பார்க்கலாம். எங்களுக்கு ஊரும் லேட்டா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரதீப் நல்லா தான் பண்ணியிருக்காரு. இல்ல இல்ல அதை பத்தி எங்களுக்கு தெரியல. படம் வந்து ப்ராப்பர் ஜென்சி மூவி. கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். யா ஃபார் தீபாவளி இட்ஸ் ரியலி குட். ஃபன்னா இருந்தது. நிறைய லவ் படங்கள் வந்திருக்கு. இந்த படத்தோட அப்படி என்ன டிஃபரெண்டா இருக்கு? இந்த படம் வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனோம்னா அந்த லவ்ல கொஞ்சம் ஏமாந்தவங்க, ஆனாலுமே வந்து அந்த ஆப்போசிட் ஜெண்டர் வந்து நல்லா இருக்கணும், நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு ரொம்ப நல்லா இருந்த. மம்தா பைஜு வந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி நான் கியூட்டான கேரக்டர்ல பார்த்தேன், இதுல மெச்சோர்டான கேரக்டர்ல பார்த்திருக்கேன். அவங்களுக்கு இது அவ்வளவு சூட் ஆச்சான்னு என்னால சொல்ல முடியல. பிகாஸ் இது ஜஸ்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் 2 மூவிஸ் தானே. பட் வெயிட் டு கோ. ஆமா ஆமா அதுல அதுதான் நம்ம ஸ்பாயிலர் வந்து கொடுத்துட கூடாது. பட் இது வந்து அதான் சொல்ற மாதிரி காலேஜ் பசங்க லவ்ல கொஞ்சம் ஏமாந்து அவங்க லவ்வரை விட்டு கொடுத்து இன்னொருத்தவங்களோட போயிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். இந்த ஷாஜஹான் படம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதோட ஒரு மினி வெர்ஷன் மாதிரி. பட் இந்த ஜெனரேஷனுக்கு பக்கவா அது சூட் ஆகும். லவ் டுடே அப்புறம் டிராகன் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிருக்காரு. அந்த வரிசையில அதே மாதிரி படமா இருக்கும். அது ஐ ஃபீல் அவரோட கேரக்டருக்கு பயங்கரமா சூட் ஆச்சு. எப்படி லவ் டுடேவும் டிராகன் பண்ணாருல அந்த கேரக்டர் அப்படியே பில்டப் ஆயிருக்கு. பட் ஸ்டோரி லைன் டோட்டலி டிஃப்ரெண்டா இருந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டோரி லைன் டிஃப்ரெண்டா இருந்தது. அந்த விதத்துல மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் ஆல்ரெடி இந்த மியூசிக் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்ல, அதனால அது ரொம்ப ஃபேமஸா இருந்ததும் அதை எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அந்தந்த சீனுக்கு கரெக்டா அந்த பிஜிஎம் வந்துதான். ஸோ அதுக்கு வந்து ஆடியன்ஸ் ஐ திங்க் ரிலேட் பண்ண முடிஞ்சது. கூஸ்பம் வந்துச்சுன்னா அவங்க சைல்ட்ஹுட் சீன் வந்தது, அப்ப அந்த மியூசிக்க கரெக்டா வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. அப்ப வந்து சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அந்த தேவ்தாஸ் சார் அப்படின்னு சொன்ன அந்த டயலாக் வந்து வரும்போது ஆஸ் யூசுவல் எல்லாருக்கும் பாசிட்டிவ் சொல்ல போனா ஒரு ஃபன்னா ஜாலியா சிரிச்சுட்டு அங்கங்க ஒரு கவுண்டரு அங்கங்க சென்டிமெண்ட்ஸோட பார்க்க வரவங்களுக்கு ஓகே. எல்லாருக்குமே ரிலேட் ஆக முடியாது, அவ்வளவுதான். லைக் எனக்கு வந்து சிலது ரிலேட் ஆச்சு, எனக்கு சிலது ரிலேட் ஆகல. ஸோ இது வந்து early 20s என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 20sல இருக்கவங்களுக்கு ரிலேட் ஆகும். யாராவது 40 வயசுல வந்து பாக்குறாங்கன்னா அவங்க போர் அடிச்சாலும் அடிக்கலாம். நல்ல படம்ண்ணா, என்டர்டெய்னிங்கா இருந்தது ஃபுல்லா. பிரதீப் வழக்கம் போல அதே ஒரு பேட்டர்ன்ல பண்ணியிருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காரு. போன படத்துல எப்படி பண்ணியிருந்தாரோ அதே மாதிரிதான் இதுலயும் இருக்கு. இதுல இன்னமும் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காவும் நல்ல காமெடியாவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா அவங்க நல்லா அவங்களோட ஆக்டிங்கும் இதுல ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நிறைய எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இல்ல இந்த படத்துலயும் அவங்க அதே மாதிரி ஒரு இதுல ஃப்ளோல தான் போயிருக்காங்க, நல்லா இருந்தது. பக்கா படம் ஃபுல்லா ஒரு ஹைப்டாவே இருந்துச்சு. ஒரே பிஜிஎம் வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்தது. பட் ஆனா நல்லா இருந்தது ஃபுல்லா பார்க்க. நல்லா நல்லா கனெக்ட் ஆச்சு. படம் பர்சனலா நல்லா இருக்கு ப்ரோ. தாலி சென்டிமெண்ட் இல்லை, என்னன்னா வந்து கதை சொல்லிடக்கூடாது, கதை ரிவீல் பண்ண விரும்பல. தாலி சென்டிமெண்டோட அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிற பொண்ணுக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்கு, அதுக்கு என்ன மதிப்பு கொடுக்கணும், அதுதான் சொல்றாங்க. வந்து பாத்தீங்கன்னா லவ் டுடே பண்ணியிருப்பாரு, இப்போ வந்து டிராகன் பண்ணியிருக்காரு. அதுக்கு இதுக்கு பார்க்கும்போது வித்தியாசம். லவ் டுடே டிராகன் எல்லாமே லவ் ஃபெயிலியர் அந்த ஒரு விஷயம் தான். என்ன இருந்தாலும் இது எப்படி வந்து ஒரு நெகட்டிவ் ரோலை எப்படி பாசிட்டிவா ஹீரோ பண்ணியிருக்காருன்றது தான் விஷயம். எல்லாருக்குமே வந்து இப்போ தாலி பின்னாடி ஒரு சென்டிமெண்ட் இருக்குல்ல, அது வந்து பொண்ணுங்களுக்கு இருக்க ஃபீலிங்ஸை தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக கொடுக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே சொன்னால் படம் ரிவீல் பண்ண மாதிரி ஆகிடும். அதுதான் இல்லை, இது ஸ்டைலிஷாக இல்லை, படத்தில் வில்லன் கேரக்டர் அதை பற்றி சும்மா ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்று. புரியல.
மம்தா பேஜ் ஹீரோயின். Okay. இல்ல ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஹீரோயினா அது கதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கொஸ்டின்ஸ் தான் சூப்பரா பண்ணியிருக்காங்க. மியூசிக் சாங் எப்படி? சூப்பரா இருந்தது. அந்த ஒரு சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தியேட்டர்ல பார்க்க சொல்ல இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. சில பேர் சொன்னாங்க 2K கிட்ஸ் மட்டும் தான் இது கனெக்ட் ஆகும், பழைய ஆளுக்கு எல்லாமே பார்க்கலாம் ப்ரூ. எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனலா நான் டிராகன் எக்ஸ்பெக்ட் பண்ணாம அந்த டிராகன் பார்த்துட்டு இது எக்ஸ்பெக்ட் பண்ணாம வந்தேன். பிரதீப் சூப்பராகவே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வரைக்கும் பண்ண படத்துக்கு அடுத்த கட்டத்தில் இருக்காரா இல்லை இது எப்படி இருக்கு? இல்ல அடுத்த சீசன்லாம் இல்லைன்னு அதுலயே படத்திலே சொன்னாங்க. ஒரு டைலாக் வரும், ஆனா அது எப்படின்னு தெரியாது. படம் இந்த இது நல்லா இருக்கு, எனக்கு கனெக்ட் ஆச்சு.